கொஞ்சம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறியா? எங்களுக்கு அப்படியே தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. நீ ஏதாவது சொல்லுவேன்னு சொல்லிதான் அவ்வளவு வேலையை விட்டுட்டு வந்து நாங்களா உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னாச்சு? எப்பா கேப் விடாம பேசுப்பா. சொல்லுங்க சீனு. நாங்களே ஆல்ரெடி பயங்கர குழப்பத்துல இருக்கோம். இப்ப நீ வேற குழப்பறியா? அப்புறம் நாங்களா கொலை கேஸ்ல தான் உள்ள போகணும். இன்னைக்கு ஆபீஸ்ல நான் ரஞ்சனிய பேர் சொல்லி கூப்பிட்டேன். அப்ப கமலேஷ் சார் என்ன கூப்பிட்டு, ரஞ்சினி இனிமே நீ பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது, மேம்னு தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா? சரி அப்புறம்? அப்புறமா ஏன்பா எவ்வளவு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா அதை பத்தி நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் ரியாக்ஷனாவது கொடுக்கலாம்ல. சின்னு, இப்ப அது முக்கியம் இல்ல. இத பத்திலாம் அப்புறம் பேசலாம். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா. ப்ரோ அதை விடுங்க ப்ரோ. கமலேஷ் ரஞ்சினி கிட்ட பேசும்போது ரஞ்சினி எப்படி ரியாக்ட் பண்ணா, அவ ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, ஏதாவது நோட் பண்ணீங்களா? சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்துச்சா? அட ஆமாங்க, ரஞ்சினி ஏதோ டிஸ்டர்பன்ஸ்ல தான் இருக்காங்க. இவ்வளவு நாள் கமலேஷ் என்ன திட்டினா ரஞ்சினி வந்து திட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு எதுவுமே பேசல. கமலேஷை கூட்டிக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியில போயிருக்காங்களா? ஏண்டா எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அத பத்தி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம அவங்க எங்க போனாங்கன்னு கேக்குறீங்க? ப்ரோ முதல்ல எங்க போனாங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் உங்க கதையை கேட்டுட்டு மொத்தமா ஃபீல் பண்ணிக்கலாம். அப்போ நான் உங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, போய் தானே ஆகணும். அதுக்கு தானே இந்த ஆபரேஷன்ல ஒன் ஆஃப் தி ஏஜென்ட்டை செட் பண்ணிருக்கோம். அட போங்கப்பா, நானே ரஞ்சினி எனக்கு சப்போர்ட் பண்ணலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு நான் ரஞ்சினியை ஃபாலோ பண்ணதான் பிரச்சனையா இருக்கா? போங்க, நான் கிளம்புறேன். என்னடா இவன் ரஞ்சினி சப்போர்ட் பண்ணாததுக்கே இவ்ளோ ஃபீல் பண்றான்? இவன் என்ன யோசிக்கிறான்னு புரியல. டேய், ஒருவேளை அவனுக்கு ரஞ்சினி மேல லவ் வந்துருச்சா? இப்ப இதெல்லாம் யோசிக்கிற நேரமா? நாம நினைச்ச மாதிரி ரஞ்சினிக்கும் கமலேஷ்க்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு. கரெக்ட். அது என்ன நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். ஏண்டா இவனே பெரிய ப்ராப்ளம், இவன் அப்புறம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவியா? சும்மா இருடா. எஸ், ஆமாமா, அந்த டீடைல்ஸ் நோட் பண்ணிருக்கேன். யா, ஓகே. டாடி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு, என்ன விஷயம்? ரஞ்சனி மேரேஜ் இன்விடேஷன் டிசைன் இது. அப்புறம் இன்விடேஷன்ல யார் யார் பேர் போடணும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்து பிரிண்ட்டுக்கு கொடுக்க சொன்னாங்க. உங்ககிட்ட காட்டாம எப்படி கொடுக்க முடியும்? அதான் உங்ககிட்ட காட்டலான்னு கொண்டு வந்தேன். நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, யார் பேராவது விட்டு போயிருந்தா நம்ம சேர்த்துக்கலாம். இந்தாங்க டாடி. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, ரஞ்சினி விஷயத்துல நான் தலையிட மாட்டேன்னு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? இந்தா. சரி, நீ போ, நான் பிரிண்டிங் பிரஸ்ல கொடுத்துறேன். கல்யாண இன்விடேஷன் விஷயமா பேசுனா
ரஞ்சனி மேல அப்பா மேற்கொண்டு கோவப்படுவாருன்னு பார்த்தா இவர் வேற மாதிரி ரியாக்ட் பண்றாரு. பா பரவாயில்லப்பா, நீங்க இருக்கிற பிஸில இதெல்லாம் எதுக்கு? நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு கொடுங்க, நானே பிரிண்ட் கொடுத்துட்றேன். பரவாயில்ல ஆதி, நான் ஒரு தடவை செக் பண்ணிட்டு பிரிண்டிங் பிரஸுக்கு நானே மெயில் பண்ணிடுறேன். நீ ஃபாலோ பண்ணிக்க. ஓகே டாடி. இத இங்கே வச்சுட்டு போறேன்ப்பா, எடுத்துக்கோங்க. ஓகே. ஆதி டாடி. நம்ம வழக்கமா கொடுக்குற பிரிண்டிங் பிரஸ்ல தானே கொடுக்கணும்? ஆமா டாட். சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். அம்மா டார்லிங், நம்ம எந்த ஹோட்டல் போலாம்? டார்லிங் ஒன்னதான் கேக்குறேன், எங்க போலாம்? எங்கேயாச்சும் போலாம். இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் நீ ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்னு சொல்லிருக்க, அதுவும் ஏன் கூட, கமலேஷ் கூட. இத செலிப்ரேட் பண்ண வேண்டாம்? உனக்கு பிடிச்ச ஹோட்டல் ஒன்று சொல்லு, அங்கேயே போய் சாப்பிடலாம். அந்த ஹோட்டல் பேரை மட்டும் சொல்லு. இன்னைக்கு ஃபுல் டே அந்த ஹோட்டல் என் கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுது. இவன் வேற டார்ச்சர் பண்றானே, இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? டார்லிங் என்ன ஆச்சு? சீக்கிரமா ஹோட்டல் பேரை சொல்லு. முடிஞ்ச அந்த ஹோட்டலே விலைக்கு வாங்கி உன் பேரே வச்சிடலாம். ரஞ்சனி ரெஸ்டாரண்ட். ஹவுஸ் இட்? சொல்லுமா. ஏய், நான் ஸ்வேதா பேசுறேன்டி. அதான் தெரியுது. என்ன விஷயம் சொல்லுமா. ஏய், நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? என்னது? இப்பவே வா? சான்ஸே இல்ல. நானும் கமலேஷும் வெளியில போறோம். நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளுடி. மா, உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? அதான் நானும் அவரும் வெளியில போறோம்னு சொல்றேன்ல, என்னெல்லாம் வர முடியாது. ஏய் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். யாரு? அம்மா தான் கூப்பிடுறாங்க. ஏதோ கல்யாண விஷயமா பேசணுமா, அர்ஜென்ட்டா உடனே வீட்டுக்கு வர சொல்றாங்க. ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கியாடி? நம்மளே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளிய போலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். இப்ப வந்து வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு இருக்காங்க. ச்சே, கடுப்பா இருக்கு. ஏய், உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? மா, நான் இப்ப செம்ம கோவத்துல இருக்கேன். இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசி வாங்கி கட்டிக்காத. இரு, என்ன ஆச்சு இப்போ? நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்கு. நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், வேலை இருக்குமா. அதுக்காக தான் உங்க அம்மா உன்னை கூப்பிட்டுருப்பாங்க. இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருந்தா எப்படி?